ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜா ராஜேந்திரன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தொட்டி கீழே வந்து சம்பு பண்ணியிருக்காங்க. அந்த சம்பில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கீழேருந்து தண்ணி வந்து நீரூற்று மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல, பட் வந்து ஃபுல்லாமே வந்து லீக்கேஜ் வந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ தான் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அதை வந்து நம்மளால் அரெஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை வந்து டோட்டலாக வந்து அரெஸ்ட் பண்ணுறோம். இப்போ காங்கிரீட் வந்து போட்டிருக்கோம், பட் அந்த காங்கிரீட்டும் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலை. அந்த செட் ஆகிறதுக்கு உண்டான டைமை வந்து அந்த தண்ணி வந்து கொடுக்கல. அது மேலே மேலே வந்துகிட்டே இருக்கிறதுனால காங்கிரீட் கூட செட் ஆகலை. ஸோ வந்து அனதர் மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். போஸ்டிக் பிளாக் லீக். இது வந்து ஒரு ஃபாஸ்ட் செட்டிங் ப்ராடக்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். இதுதான் நான் சொன்ன தொட்டி. காங்கிரீட் எல்லோரும் கீழே வந்து ஃப்ளோர்லலாம் போட்டதுக்கு அப்புறம் வந்து தண்ணி அப்படி இருந்தும் ஸ்டாப் ஆகலை. ஃபுல்லாமே மேலே வரைக்கும் வந்துடுச்சு. ஒரு 1 feet வரைக்கும் வந்து தண்ணி வந்து நிறைஞ்சிருச்சு. எங்கேருந்து லீக் ஆகுதுன்னு தெரியல. அது ஃபுல்லாமே தண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணோம். பார்த்தா இப்போ காங்கிரீட் கூட செட் ஆகலை. அது செட்டிங் டைம் கூட வந்து கொடுக்கல. அந்தளவுக்கு வாட்டர் வந்து ரொம்ப லீக்கேஜ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து நம்மகிட்ட வந்து ஃபாஸ்ட் செட்டிங் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. போஸ்டிக்கில் வந்து பிளாக் லீக்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம். இது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து அப்படி அந்த பவுடர் மாதிரி இருக்கும். அந்த பவுடர் எடுத்து அப்படி எங்கெங்கே லீக் ஆகுதோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படி கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அது அப்படியே வந்து செட் ஆயிரும். ஃபாஸ்ட்டு செட்டிங். அது இப்போ நம்ம சிமெண்ட்டோ சரி இல்லைனா காங்கிரீட்டோ சரி, நம்ம எந்த மாதிரி ஒரு அரெஸ்டிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, அது செட் ஆகிறதுக்கு ஒரு டைம் வந்து எடுக்கும். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஃபாஸ்ட்டு செட்டிங் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு 2-3 minutes கூட தேவைப்படாது. வித்தின் அ மினிட்குள்ளே அதுக்குள்ளே செட் ஆயிரும் அது. ஸோ அதான் இந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் இப்போ ஒரு டைமில் ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அடைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே குயிக் செட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் வந்து அது சைட்லேருந்து இன்னொரு இடத்துலேருந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா தண்ணி வந்து எந்தெந்த இடத்துல வந்து கேப் கிடைக்குதோ அது எல்லா பக்கமும் அது வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஒரு இடத்த அடைச்சோம் அப்படின்னா இன்னொரு இடத்துலேருந்து வரும். ஸோ அதை 1 by 1 நம்ம வந்து அடைக்க வேண்டியிருக்கும். இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அடைச்சி முடிச்சுட்டு 1 day ஆயிடுச்சு. 1 dayக்கு அப்புறமும் சரி கொஞ்சம் வந்து தண்ணியோட லீக்கேஜ் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. 1 feet வரைக்கும் ஏறினது இப்போ வந்து அங்கங்கே மட்டும் கொஞ்சம் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதையும் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், இதில் ஃபுல்லாமே நீரூற்று மாதிரி அடிச்சிருக்குதா. இந்த ஒன் சைடில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அகைன் நம்ம வந்து லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சேம் அதே ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். பட் இப்போ வந்து நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சிமெண்ட் பெட்டு மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பிளக் லீக்கை வந்து ஃபுல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சிமெண்ட் வந்து கொஞ்சம் வந்து அரெஸ்ட் கொடுக்கும். தென் அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டும் வந்து கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் குயிக்காக வந்து செட் ஆகும். ஃபுல்லாமே வந்து இப்போது எல்லா ஹோல்ஸும் வந்து இப்போ வந்து அப்படியே மெதுவாக அடைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதையும் தாண்டி வந்து வர்றது வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த காங்கிரீட் வந்து நம்ம போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு செட் பண்ணோம். அது வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை. அந்த தண்ணி வந்து அந்த அளவுக்கு கூட டைம் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேபி ஜெல்லி வச்சு கொஞ்சம் காங்கிரீட் மிக்சிங் பண்ணுறோம். இதில் வந்து நம்மளோட போஸ்கோசம் 475 லேட்டக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து காங்கிரீட் பெட் வந்து போடுறோம். நம்ம கீழே வந்து பிளக் லீக் பண்ணதுனால இப்போ மேலே வந்து நம்ம காங்கிரீட் போடும்போது என்னாகும் அப்படின்னா, கீழே இருந்து தண்ணி வந்து மேலே வந்து வராது. ஸோ இந்த காங்கிரீட் பெட்டு மறுபடியும் போடுறதுனால இன்னும் டபுள் ப்ரொடக்ஷன் மாதிரி ஆயிரும். ஸோ இதையும் தாண்டி வந்து தண்ணி வர்றது ரொம்ப 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 ரேர். இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபஸ்ட்டு கோட் ஒன்று கொடுத்துருக்கோம். போஸ்கோசம் 475 நம்ம சிமெண்டோட மிக்ஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமும் சரி, உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சின்ன சின்ன இடத்துல வந்து ஹோல்ஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து தண்ணி வருது. பட் பழைய மாதிரி வரல.
மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஒரு 85% நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். தென் இதுக்கு மேலே வந்து இப்போ கொஞ்சம் மட்டும் வருது. ஸோ இதை தான் வந்து நம்ம அடுத்து வந்து அரெஸ்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைனல் அவுட்புட் பார்க்குறோம். இதுக்கப்புறமா வந்து ப்ளக் லீக் ஃபுல்லாமே வச்சு எல்லாமே அரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு சொட்டு லீக் கூட கிடையாது. இதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட். 100% வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்படி தான் வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். டோட்டலாக வந்து ஒரு 100% வந்து நம்ம வந்து வாட்டர் லீக்கேஜ் ஃபுல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன லீக் கூட கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, லீக்கேஜ் நிறைய இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி வந்து எந்த லெவலில் கண்டிஷனில் வந்து தொட்டி இருந்தாலும் சரி நம்ம வந்து டோட்டலாக வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த வித டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணிங்கனாலும் சரி, பில்டிங்கில் வேறு எதுவும் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிங்கனாலும் சரி, எதுனாலும் வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு உண்டான சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம். இதில் கீழே ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையில் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் வந்து யாரெல்லாம் வந்து நியர்பை டீலர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கன்வே பண்ணிடுவோம். அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் கூட கால் பண்ணி வேறு எந்த அப்ளிகேஷன் ஒர்க்னாலும் சரி எங்களுக்கு நீங்கள் வந்து கன்வே பண்ணிக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச். பை பை.